அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல். என்னடா இது நோட்டீஸ் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? உடனடியாக செயல்படுங்க. இன்னைக்கு இரவைக்கு அபு ஃபதீரா கத்தார் 2ல் இருக்கக்கூடியவங்க, ஓகே, கத்தார் 2ல் ஸ்ட்ரீட் 144, 142, 150, 151, 55, 56, 57, 58 இந்த ரோடுகளில் இருக்கக்கூடியவங்க உடனே உங்கள் ரோடுகளில் வண்டி ஒன்று ரோடில் நின்னாலும் சரி, அல்லது இப்போ அந்த ரோடோடைய உங்களுடைய பார்க்கின் எச் இருக்கு இல்லையா, எண்டு இருக்கு இல்லையா, அதாவது பார்க்கினோடைய சரியாக எந்த இடத்துல பார்க்கின் முடியுதோ, ரோடு எந்த இடத்துல சரியாக முடியுதோ அந்த ரோடு முடிகிற இடம் சைடில் உங்கள் பார்க்கினுக்கும் ரோடுக்கும் இருக்கிற அந்த கேப், அந்த இடைவெளிக்கு வெளியில் தெரிகிற மாதிரி உங்களுடைய வண்டி நிற்குதா இருந்தால் உடனடியாக நீங்கள் வண்டியை ரிமூவ் பண்ணணும். அதாவது உங்கள் வண்டி பாதி பார்க்கினுக்குள்ளேயும் பாதி ரோட்லேயும் இருக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் வண்டி நல்லா உள்ளுக்கு பார்க்கினுக்குள்ளேயே போயிடும். ரோட்டுக்கும் பார்க்கினுக்கும் சம்மந்தமே இல்லை, வண்டிக்கும் சம்மந்தமே இல்லை. ரோட்டில் இருக்கிற அந்த கருப்பு கலர் தார் பூசப்பட்ட இடம் வண்டிக்கு கிட்டையும் நெருங்காது, வண்டி நல்லா உள்ள பார்க்கிங்கில் தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை பார்க்கினுக்கு ரொம்ப பக்கமாக தான் ரோடு இருக்குது, வண்டி வந்து பாதி வெளியில் நிற்கும், பாதி தான் உள்ளே நிற்கும், வண்டியோட பின் தொண்டு சரி இல்லை முன் தொண்டு சரி கொஞ்சம் சரி வெளியில் தான் இருக்கும், நீட்டிக்கிட்டு இருக்கும், ஏன்னா பார்க்கினோடைய சைஸ் சின்னது. அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டீஸ் ஒட்டுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் ரோட் அண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டால். இப்போ நான் உங்களுக்கு இதை செயல்முறையிலே காட்டுறேன்னா, நான் வீடியோவில் சொன்னால் மட்டும் புரியாது, எடுத்துக்கலாம் வெளியில் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த ரோட்டில் பார்க்குறீங்கல்ல, இப்போ இந்த ரோட்டுக்கு வெளியில் இதுதான் ரோட்டுடைய ஹெச், ரோட்டுடைய எண்டு இதுதான். இப்போ இந்த வண்டியை பார்த்தீங்களா, இந்த வண்டி எங்கே இருக்குது? இந்த வண்டி பார்க்கினுக்கு உள்ளே இருக்குது, சரியா? இப்போ இதுதான் ஹெச், இதுதான் சரியான போர்டர் அப்படின்னு வச்சுக்கலாமா? இந்த லைன் தான் போர்டர். இங்கே என்னுடைய விரல், இதோ இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் தான் போர்டர், இந்த லைன் தான் போர்டர். அப்போது இந்த இருக்கிற லைனோட இது வந்து முடியணும். இப்போ இந்த வரோடைய வண்டியை பாருங்கள், இந்த வண்டி வந்து உள்ளுக்கு இருக்குது நல்லா, அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அதே இந்த பாருங்கள், இந்த வண்டி ரோடில் நிற்குது, இந்த ஹெச்சுக்கு வெளியில் தான் டயரே இருக்குது, இந்த வண்டி ரோட்டில் நிற்கிது. அப்போ அதே மாதிரி சில வண்டிகளை பாருங்கள், அதை தாண்டியும் வந்து சில வண்டிகள் வெளியில் நிற்கிது. வெளியில் நிற்குதா, இந்த வண்டி இப்படி நீட்டிக்கிட்டு நிற்குதா, பாதி ரோட்டில் நிற்கிது, பாதி வெளியில் நிற்கிது. இந்த மாதிரி வண்டிகள் வந்து வெளியில் நின்றுச்சுன்னா பார்த்தீங்களா, வண்டி வந்து பாதி வெளியில் நிற்கிது, பாதி உள்ளே நிற்கிது. இப்போ இந்த வண்டியை பாருங்கள், இதெல்லாம் வந்து ரோட்டில் பாதி எடுத்துக்கிட்டே நிற்கிது. இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய வண்டிகள்லாம் உடனே ரிமூவ் பண்ண சொல்லி தான் இந்த நோட்டீஸ் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர்னு எடுத்து தூக்கி வீசிட்டு போயிடாதீங்க. உடனடியாக வண்டி யாராவது நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டோரமாக, இந்த ரோட்டில் பாதி இல்லை உள்ள பாதி இருக்கிற மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா தான் உடனே நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிள் இருக்கும், இந்த சிம்பிள் அதே மாதிரி இந்த சிம்பிளும் அதே மாதிரி இந்த இதுவும் போட்டிருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ். அடுத்ததாக டேட்டு போட்டிருப்பாங்க, இதில் டேட்டு போட்டிருப்பாங்க. வேறு ஏதாவது தெரிஞ்சு கொள்ள இருந்தால் நம்பரும் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வண்டியையும் இந்த சிம்பிளையும். அடுத்து இது ரொம்ப கவனம் மக்களே, வண்டிகள் இந்த மாதிரி பார்க்கினுக்கு உள்ள ரொம்ப உள்ளே நின்றுச்சுன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரோட்டோரமாக நின்றுச்சுன்னா தான் பிரச்சனை. இப்படி இந்த ரோடு சைடில் இந்த மாதிரி இந்த வண்டிக்கு நிற்கிற மாதிரி ரோடு ஓரமாக நின்றுச்சு தான் பிரச்சனை. ஓகே, ரொம்ப கவனமாக இருங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எல்லா நண்பர்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும்.